ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின த போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு இந்தியன் பாலிமேத் அப்படின்னா நிறைய விஷயங்களில் இவர் சிறப்பு பெற்றவர்னு அர்த்தம். எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னா, இவர் ஒரு போயட், ரைட்டர், பிளே ரைட், கம்போசர், ஃபிலோசஃபர், சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் த பெயிண்டர் ஆஃப் பெங்கால் ரெனைசான்ஸ். தாகூரோட ஒர்க்ஸ் எல்லாமே என்னென்ன தீம்ஸை கொண்டு இருக்கும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹியூமனிசம் அண்ட் நேஷ்னலிசம். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா கீதாஞ்சலி அண்ட் நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன. இவர் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 1913 வாங்கியிருக்காரு இவரோட கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்காக. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ரெண்டு கேரக்டர்ஸ் தான். முதல் கேரக்டர் போஸ்ட் மாஸ்டர். இவர் ஒரு யங் மேன், கல்கட்டாலேருந்து வந்திருக்காரு. இரண்டாவது கேரக்டர் ரட்டன் யாருன்னா, ஒரு புவரான ஆர்ஃபன் வில்லேஜ் கேர்ள். அதாவது அப்பா அம்மா யாரும் இல்லை அந்த பொண்ணுக்கு, ஒரு புவரான ஒரு வில்லேஜ் கேர்ள். இவ இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு தினமும் வேலையெல்லாம் செஞ்சு ஹெல்ப் பண்ணுவாள். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த யங் போஸ்ட் மாஸ்டர் இருக்கார்ல, இந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு யங்கான பர்சன் தான். இவர் கல்கட்டாவில் ஒரு பிஸி சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு போஸ்ட் மாஸ்டராக. ஆனால் அவர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ரூரல் வில்லேஜ், ரொம்ப ரிமோட் வில்லேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வில்லேஜ், அந்த மாதிரி ஒரு வில்லேஜ்க்கு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த வில்லேஜ் பேர் என்னென்னா உலாப்பூர். இவர் இத்தனை நாள் கல்கட்டா மாதிரி ஒரு பிஸியான சிட்டியில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த உலாப்பூர் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னா, அந்த வில்லேஜ் ரொம்ப தனிமையாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப குவைட்டாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. இவருக்கு அங்கே எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கல. அந்த பிளேஸில் இருந்தாலும் இவருக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, யாருமே இல்லை அவர் கூட. ஸோ அவரோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே இவரோட லைஃப்க்கு ஆப்டான மாதிரி இல்லை. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லாமே வில்லேஜ் மாதிரி தானே இருப்பாங்க. இவர் சிட்டி லைஃப்க்கு ஆப்டானவர் இல்லையா. ஸோ இவருக்கு எதுவுமே அங்கே பிடிக்காத மாதிரியே இருக்குது. இவர் அங்கே இருக்கும்போது இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறக்காக இவர் ஒரு புவர் ஆர்ஃபன் கேர்ளை ஹையர் பண்ணுறாரு. அதாவது வேலைக்கு கூப்பிடுறாரு. அந்த கேர்ள் தான் ரட்டன். ஒரு சிம்பிளான கேர்ள், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் இன்னசென்ட். ரட்டன் ரொம்ப ஹாப்பியாக இவருக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறா. என்னென்ன செஞ்சு கொடுக்குறான்னா, தினமும் சமைச்சு கொடுக்குறா, அவர் வீட்டை க்ளீன் பண்ணுறா அண்ட் வாட்டர் கொண்டு தரா. தினமும் இந்த எல்லா வேலைகளும் போஸ்ட் மாஸ்டருக்காக செஞ்சு கொடுக்குறா. இந்த மாதிரி ரட்டன் தினமும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா. அவரும் வேற வழி இல்லாமல் இந்த வில்லேஜில் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு சின்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகுது. போஸ்ட் மாஸ்டர் இங்கே தனிமையிலே இருக்கனால இவர் ரட்டன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன விஷயம் பேசுகிறாரு அப்படின்னா, இவரோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறாரு, இவரோட மதரை பற்றி சொல்கிறாரு அண்ட் இவர் கல்கட்டாவில் வாழ்ந்த அந்த லைஃப்பை பற்றி சொல்கிறாரு. ரட்டனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கேட்குறதுல, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு கேட்டுட்ருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, ரட்டனுக்கு யாருமே இல்லை அண்ட் ஆல்சோ இவ ஒரு வில்லேஜ் கேர்ள். இவளுக்கு சிட்டி லைஃப் இவ பார்த்ததே இல்லை இல்லையா. ஸோ அந்த சிட்டி லைஃப்பை இமேஜின் பண்ணிவிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறா. இதெல்லாம் சொல்ல ரட்டனுக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, அவளும் அந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. போஸ்ட் மாஸ்டரோட ஃபேமிலியில் இவளும் ஒருத்தி மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஸோ அதனால போஸ்ட் மாஸ்டரை டேடா அப்படின்னு கூப்பிட்றா. டேடா அப்படின்னா அவளோட லாங்குவேஜில் எல்டர் பிரதர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அண்ணா சொல்லுவோம் இல்லையா, அண்ணாவை தான் இவளோட லாங்குவேஜில் டேடா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவளும் போஸ்ட் மாஸ்டரோட ஃபேமிலியாக உணர்ந்து அவரை டேடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. போஸ்ட் மாஸ்டரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, ரட்டனுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவரோட ஃப்ரீ டைமில் ரட்டனுக்கு இது எல்லாமே டீச் பண்ணுறாரு. ரட்டன் அவர் டீச் பண்ணுறத ரொம்பவே என்ஜாய் பண்ணுறா. அவளும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவர் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கா. ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இவள் இப்படி ஒரு அஃபெக்ஷன் அண்ட் கம்பேனியன்ஷிப், இப்படி ஒரு அஃபெக்ஷன் லைஃப்பில் அவள் கிடைச்சதே இல்லை. ஸோ இவ ஒரு ஆர்ஃபன் அப்படிங்கிறனால இவளுக்கு அந்த விஷயம்லாம் கிடைச்சதே இல்லை. ஸோ இப்படி ஒரு அஃபெக்ஷன் போஸ்ட் மாஸ்டர் கிட்டேருந்து கிடைக்கிறது அவள் ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறா. ஸோ அதனால தான் இவ அண்ணாங்கிற ஸ்தானத்தில் இவரை டேடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்னதான் இப்படி போய்கிட்டே இருந்தாலும் போஸ்ட் மாஸ்டருக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. ரொம்ப ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுறாரு. அவரோட வீட்டு ஞாபகம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜாபும் அவருக்கு அன்ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா கல்கட்டா மாதிரி பிஸியான சிட்டியில் இருந்துட்டு இவரால் இங்கே சஸ்டெயின் ஆக முடியல. இவர் எப்போதுமே கல்கட்டாக்கு திரும்ப போகிறத பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ ரட்டன் தான் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறா போஸ்ட் மாஸ்டரை. எப்படின்னா, ஒரு சிஸ்டர் இருந்தால், ஒரு லவ்விங் சிஸ்டர் இருந்தால் எப்படி ஒரு பிரதரை பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிறா.
இருக்கிறா. அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாரு. ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா போஸ்ட் மாஸ்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம இனிமேல் இந்த வில்லேஜில் இருக்கவே முடியாது, போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அத்தாரிட்டிஸ், அவரோட மேல் அதிகாரிகள் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு லெட்டர் எழுதுறாரு. ஆனால் அந்த ரெக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட எஸ்ஸே மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை, எந்த மாதிரியான ஸ்டடி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியராக இருக்கும் படிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஹை மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். போஸ்ட் மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு லெட்டர் அனுப்புனது ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபெட்டப்பாக ஃபீல் பண்ணுறாரு. எப்படியாச்சும் இந்த ஜாபை ரிசைன் பண்ணியே ஆகணும், எப்படியாச்சும் போயே ஆகணும்னு நினைக்கிறாரு. ஃபைனலாக இந்த ஜாபை ரிசைனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. கல்கட்டாக்கு போய் நம்ம வந்து ஒன்றா பார்த்துக்கலாம், அங்கே போயிடலாம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ரட்டனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவர் ரொம்ப மனம் உடஞ்சி போட்டா. ஷீ இஸ் ஹார்ட் ப்ரோக்கன். இவளால் நினச்சி கூட பார்க்க முடியல அவர் இல்லாமல் வாழ்கிறது. பிகாஸ் அவள் வந்து யாருமே இல்லாமல் இருந்த பொண்ணு, இப்போ எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாங்கிற முறையில் அவள் வந்து அவ்வளோ ஒரு கேரிங் வச்சுருக்கா. சடனாக இவர் வந்து இப்படி ஒரு டெசிஷன் சொல்லும் போது இவளால் வந்து அவர் இல்லாமல் ஒரு லைஃப்பை இமேஜினே பண்ண முடியல. அப்போ பாருங்கள், இவள் எந்த அளவுக்கு வந்து போஸ்ட் மாஸ்டரோட ஒரு பாண்டிங்கில் இருக்கா, எந்த அளவுக்கு அவள் கனெக்ட் ஆகிருந்தா இப்படி ஒரு விஷயத்தை அவன் நினைப்பா. அவளால் அவர் இல்லாமல் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஷீ ஹேஸ் அ லவ் அண்ட் கேர் ஃபார் ஹிம் ஆஸ் அ சிஸ்டர். ரட்டன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறீங்களா, அங்கே வந்து நான் இதே மாதிரியே உங்களுக்கு சிட்டியில் எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் அப்படி சொன்னோன்னு போஸ்ட் மாஸ்டர் லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் பாசிபிளே கிடையாது, நீ ஃபூலிஷாக இருக்காத, உன்னை என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது போஸ்ட் மாஸ்டர் கிளம்புற அந்த நாள் வந்துருச்சு. போகும்போது போஸ்ட் மாஸ்டர் வந்து ரட்டன் கிட்ட கொஞ்சம் மணி கொடுக்குறாரு. இவர் கிளம்புறனால ஆஸ் அ ஃபேர்வெல் கிஃப்டாக கொடுக்குறாரு. ஆனால் ரட்டன் வந்து அந்த காசை வாங்கிக்கல. ஏன் அப்படின்னா, அவர் மேலே அவள் வச்சுருந்த அந்த உண்மையான அன்பு, பாசம், இது எல்லாமே ஒரு ஆஸ் அ பிரதர் சிஸ்டர் பாண்டிங்காக எல்லாமே உண்மையாக ஒரு அவுட் ஆஃப் லவ் அவள் வச்சுருந்தா, காசுக்காக கிடையாது. ஸோ அதனால் அந்த மணியை அவள் வாங்கிக்கல. போஸ்ட் மாஸ்டருக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு மொமெண்ட் அவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் கல்கட்டாக்கு போயே ஆகணும் சொல்லி கிளம்பிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமும் ரட்டன் வந்துட்டு அந்த வில்லேஜ் ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் அவர் கண்டிப்பா திரும்ப வருவார் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன ஹோப்போட ரட்டன் வந்து அந்த வில்லேஜ் ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அவர் எப்போதுமே திரும்ப வரல. இப்படி தான் இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. இந்த ஸ்டோரி எண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு டீப் எமோஷன் அண்ட் லோன்லினஸ். ரட்டன் வந்து திரும்ப தனியாயிட்டா. அவள் ஆரம்பத்தில் ஆர்ஃபனாக இருந்து தனிமையிலே இருந்து வளர்ந்த பொண்ணு திடீர்னு இப்படி ஒரு அண்ணன் மாதிரி ஒரு பாண்டிங் வந்து இவளுக்கு கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ஆனால் அவள் திரும்ப லோன்லி ஆகி அந்த ரோட்டில் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே நிற்கிறா. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். இதில் என்ன காமிக்கிறாங்கன்னா, ரெண்டு பீப்புளோட ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை காமிக்கிறாங்க. அவரோட வேர்ல்டு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி மேன், ஒரு சிட்டி லைஃப். ஆனால் இவளோட வேர்ல்டு வந்து ஒரு சின்ன உலகம், ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு புறான வில்லேஜ் கேர்ள். ஆனால் இவங்கள இடையில் ஒரு ஏற்பட்ட இந்த பாண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் கனெக்ஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பாண்டிங், ஒரு அன்பு, கருணை, பாசம், பிணைப்பு எல்லாம் கலந்த ஒரு பாண்டிங்காக காமிச்சிருக்காங்க. போஸ்ட் மாஸ்டருக்கு இந்த வில்லேஜ் உலாப்பூரில் இருந்த இந்த காலகட்டம் வந்துட்டு ஒரு தனிமையாக மட்டும்தான் அவர் நினைக்கிறாரு. அது ஒரு பாசிங் ஃபேஸ் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் ரட்டனுக்கு அவர் அங்கே இருந்த அந்த கொஞ்ச நாட்கள் ஒரு ஹோல் வேர்ல்டே அவளுக்கு அதுதான். அவளோட சின்ன உலகத்தையே அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருந்தா. பட் அவர் கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட ஒரு சின்ன ஹோப்போட வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனால் அவர் திரும்ப வரப்போகிறதில்ல. இப்படி தான் ஒரு டீப் எமோஷன் அண்ட் லோன்லினஸோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, த போஸ்ட் மாஸ்டர்.